ஹலோ கைஸ், இன்னைக்கு டீமன் லார்ட் மான்வாவோட எபிசோட் 12 தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி எப்பயும் போல் மறக்காமல் ஒரே ஒரு லைக்கு கீழே தட்டி விட்ருங்க. ஏன்னா அப்போ தான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எபிசோடுக்குள்ளே போகலாம். போன எபிசோடில் அந்த டிராகன் பொண்ணை பற்றி தான் அவங்க யோசிப்பாங்க என்ன பண்ணலான்னு. டிராகன் பொண்ணு பார்த்தா இந்த அளவுக்கு வளருவான்னு யாருமே எதிர்பார்க்கல. கொஞ்சோண்டு நேரத்தில் அவள் இந்த அளவுக்கு வளர்ந்துட்டா. இதே மாதிரி போச்சுன்னா இந்த டிராகன் கிரியேச்சரை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும். ஆனால் ஹீரோ இதுக்காக நம்ம நைட்டை வந்து விட்டு வச்சிருக்கான். அவன் வந்து பேபி சிட்டிங்க பார்த்துப்பானு. இதுக்கப்புறம் தான் அவனுக்கு ஒரு லெட்டரும் வந்து அது நம்ம பிரின்சிபல் வழியா தான் வந்திருக்கும். நீங்க வித்தியாசமா பண்ணி மாறிக்கினா அவ்வளவுதான், நீங்க கண்டிப்பா எக்ஸ்பெல் ஆகிற மாதிரி ஆயிடும். இது ஒரு வார்னிங் லெட்டர் தான். அதை பார்த்தோன்னே அவன் யோசனை பண்ணா. சின்ன பொண்ணு அவங்க கேட்கறான், அப்பா அப்பா நம்ம என்ன, அதாவது இதுக்கப்புறம் ஸ்ட்ரீட்ல தான் போய் வாழ்ற மாதிரி இருக்குமா, வெளியில போயிட்டா? எனக்கு தெரியல இவ எப்படி லாங்குவேஜ் கத்துக்கனா, எப்படி அதுக்குள்ள இவளால புரிஞ்சிக்க முடியுது. நான் இவ க்ரோ ஆகுறது ஒண்டி தான் ஃபாஸ்ட் நினைச்சா எல்லாத்தையுமே இவ எவ்வளவு சீக்கிரமா கத்துக்கிறான். கவலைப்பட வேணாம், எல்லாமே ஓகே தான். ஆனா இவரு வார்னிங் கொடுத்திருக்காருன்னா அந்த வயசான பிரின்சிபல் அவர் வந்து ஏதோ ஒரு விஷயத்த பிளான் பண்றாரு. நான் போன வாட்டி என்னோட வாழ்க்கையில நான் வந்து அவரை மீட் பண்ணும் போது என்கிட்ட அவரு கேட்டாரு, இதுக்கு மேல நீ என்ன பண்ண போறேன்னு. நானும் சொன்னேன் என்னோட யங் பிரதருக்காக நான் வாழ போறேன்னு. ஆனா அதை பார்த்தோன்னே அவரு சொல்லிட்டாரு அது வந்து சரியான பாதை இல்லைன்னு. நான் அது வழியா உனக்கு பெருசா எதுவும் கிடைக்காது, கடைசியில நீ தான் ஒரு பயங்கரமான விஷயத்துல மாட்டிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு பப்பட் மாதிரி அவங்க சொல்ற விஷயம் எல்லாத்தையும் பண்ற மாதிரி இருக்கும். அது கடைசியில உன்னோட பிரதரை நினைச்சு நீ ரொம்ப கடுப்பாவன். இதான் ஆச்சு அப்படின்னு அவன் பழைய விஷயத்த யோசிக்கிறான். அங்க அதுக்குள்ளேயே அந்த நைட்டோ சொல்றான், மாஸ்டர் நம்ம ஏன் இந்த சின்ன பொண்ணுக்கு நேம வந்து வைக்க கூடாது? நான் நம்ம நேமையே வைக்கல, அவளுக்கு 6 வயசு ஆயிடுச்சு. நேம்னு சொல்லும் போது தான் இப்பதான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம், இந்த பேரை நம்ம வைக்கலாம். நானா இது வந்து ஓகே இல்ல, ஆனா யோசிக்காம நானான்னு வைக்கிறது. ஆனா அதுக்குள்ள ஒரு சவுண்ட் வந்து கீழே, அப்பா அப்பா என்னோட பேரு நானாவா? உண்மையிலே வேற லெவல்ல இருக்கு. நானா நல்லா இருக்கு, இது வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. இது ஒண்டி இல்லாம ஹீரோட கடைசி பேரையும் அவளோட பேர்ல சேர்த்துக்கிறா. ஹீரோ இதை பார்த்து ரொம்ப ஷாக் ஆகுறான். அதுக்கப்புறம் அந்த வயசானவரை காட்டுறாங்க. அவர் வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்காக வெயிட் பண்ண இருக்காரு. வந்து உன்னோட அவுட்ஸ்டாண்டிங்கான பர்ஃபார்மன்ஸை பார்த்து ரொம்ப ஆச்சரியமான, ஒரு 4th ஸ்டார் மேஜிக்கே உன்னால 1 ஸ்டார் மேஜிக் வச்சு உடைக்க முடியுது. ஆனா எனக்கு இன்னமும் நல்லாவே தெரியும் நீ வந்து அந்த அளவுக்கு பயங்கரமான டெக்னிக்ஸை பயன்படுத்தல. அதாவது உன்கிட்ட இன்னமும் பவர்ஸ் வந்து இருக்கு. அதனால தான் நான் கியூரியஸா இருக்கேன். இப்பதான் இந்த வயசான பிரின்சிபலை பத்தி நம்மளுக்கு தெரிய வருது. இவர் வந்து எம்பரருக்கே ஒரு மாஸ்டரா இருந்தாரு. அதே மாதிரி இவரு கான்டினென்ட்லயே 9th ஸ்டார் மேஜோட இருக்கிற ஒரு ஆள் இவரு. அங்க வரும்போதே அங்க ஒரு பேரியர் இருக்கும். அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோக்கு புரியுது வந்து டெஸ்ட் பண்றதுக்காக தான் இங்க ஒரு பேரியரை வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் அவன் உடச்சிட்டு உள்ள வரானா, அங்க அவளைக்கும் ஒரு ஆச்சரியமா இல்ல, ஏன்னா அவரும் இது எதிர்பார்த்ததான். அங்க உள்ள வந்தோடனே அவன் வந்து அந்த லெட்டரை பத்தி தான் ஃபர்ஸ்ட் விஷயமா கேட்கறான். நீங்க வந்து அந்த லெட்டரை வித்ரா பண்ணிக்க முடியுமா? எனக்கு புரியுது, என்னோட டேலண்ட்டை நான் வந்து ப்ரூவ் பண்ணும், அதுக்காக தானே நீங்க அப்படி பண்றீங்க. வாய்ப்பே இல்ல, இந்த மாதிரி என்னால அந்த லெட்டர் திரும்பவும் ஏத்துக்க முடியாது. சரி அப்படின்னா நான் வந்து உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பத்தி கேட்கலாமா? நீ வந்து கண்டிப்பா கேட்கலாம். அது எம்பரரை பத்தி தான். எம்பரர் வந்து இப்போ கூடிய சீக்கிரத்துல சாக போறாருன்னே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அவங்களோட 3rd பிரின்ஸ் 4th பிரின்ஸ் 2 பேரும் அங்க வந்து த்ரோனுக்காக சண்டை போட்டுப்பாங்க. நீங்க வந்து யாரோட சைடு எடுப்பீங்க? எதிர்பார்க்கல நீ இந்த அளவுக்கு போல்டான ஒரு கொஸ்டினை கேட்பேன்னு. ஆனா இப்பதான் நம்ம ஹீரோவே சொல்றான், எனக்கு தெரியும் நீங்களும் என்ன மாதிரி தான், அதாவது உங்களோட லைஃபும் ப்ரீவியஸா எந்த மாதிரி தான் இருந்திருக்கு, என்ன லைட்டா டிஃப்ரெண்டா இருந்திருக்கு. நான் ஆக்சலுக்காக நிறைய விஷயத்த பண்ணேன், அதே மாதிரி நீங்களும் உங்களோட பிரதருக்காக ஏகப்பட்ட விஷயத்த பண்ணீங்க. ஆனா அவன் நீங்க நினைச்ச மாதிரி இல்ல, அவன் ரொம்ப கொடூரமானவனா இருந்திருக்கான். அவனோட பிரதர்ஸ் மத்தவங்கள அவன் கொண்டு இருக்கான். அதுவும் எதுக்கு? இந்த த்ரோனை அடையிறதுக்கு. உங்களையும் ஒரு மாட்டை வச்சு உங்களையும் ஒரு கொல்றதுக்கு ட்ரை பண்ணாரு. இந்த வயசானவரால எவ்வளவு ஃபியூச்சர்ஸை பார்த்து சொல்ல முடியுது. கடைசியில அவரோட ஃபியூச்சர் வந்து அவரோட கண்ணுக்கு அங்க தெரியல. இதுக்காக தான் எம்பரர் வந்து திடீர்னு இறந்து போயிட்டா யாரு வந்து த்ரோனை எடுப்பா அப்படின்னு அவன் கேட்டிருப்பான். கேட்ட பிரின்சிபல் ரொம்ப கத்த ஆரம்பிக்கிறாரு, ஆமா உனக்கு என்னதான் தெரியும்? ஆனா நான் வந்து என்ன யோசனா, நீ டேலண்டடா இருக்கிற ஒரு பையனை யோசிச்சேன். ஆனா நீ இப்படி எல்லாம் சொல்லும் போது வந்து ஒரு முட்டாள் மாதிரி எனக்கு தெரியற. அப்படி இல்ல, ஏன்னா எனக்கு வந்து எல்லா விஷயங்களும் தெரியும். எம்பரரோட ஃபர்ஸ்ட் சனும் செகண்ட் சனும் இல்னஸ்னால இறந்து போயிடுவாங்க. அதுக்கப்புறம் மீதி இருக்கிறது யாரு? 4th 3rd 2 பேருக்கு இடையில தான் சண்டை ஏற்படும். அவங்க 2 பேரையும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணவே முடியாது. அதனால இந்த கிங்டமோட அமைதி அது வந்து அப்படியே இருக்கும்னு யோசிக்கிறீங்களா? வாய்ப்பே இல்ல. அது ஒன்றும் இல்லாம இந்த அகாடமியோட அமைதியும் நாசமா போயிடும். அது கேட்ட ஒரு ரொம்ப ஷாக்கா வராரு. ஏன்னா ஒரு 11 வயசு பையன், அவனுக்கு எப்படி இந்த அளவுக்கு பொலிட்டிக்கல் பத்திலாம் நாலேஜ் இருக்குன்னு தெரியல. இவன் பேசுற பேச்சுக்கு 11 வயசு பையன் மாதிரியே தெரியல. சொல்றதெல்லாம் நடக்க போதுன்னு யோசிக்கிறியா? நீ வந்து ரொம்ப அரகண்டா இருக்க. உன்னால பெருசா என்ன பண்ண முடியும்? உங்க கூட ஒரு டீல போடலாம் நான் வந்தேன், அதாவது என்னால உங்களுக்கு உதவிய பண்ண முடியும். இல்ல நீ வந்து ரொம்ப அரகண்டா இருக்க. அங்க திடீர்னு ஒரு ஸ்பெல்ல போட அங்க ஏகப்பட்ட செயின்ஸ் எல்லாம் வந்து அப்படியே பிடிக்குது. அந்த ஸ்பெல்லோட பேரு செயின்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ். நான் எதிர்பார்க்கல, அதாவது இவரு என்ன டெஸ்ட் பண்றதுக்கு பாக்குறாரா? லெவல் 9 ஸ்டார்ல இருக்க ஒரு ஸ்பெல் தான். நீங்க வந்து என்ன டெஸ்ட்
டெஸ்ட் பண்றதுக்கு பாக்குறீங்களா? ஆமா, இந்த செயின்ஸை வச்சு உன்னை நான் கட்டி போட்டிருக்கேன். உன்னால இப்போ எதுவுமே பண்ண முடியாது. எனக்கு தெரிஞ்சு உன்னோட டேலண்ட்டை நான் ஓவர் எஸ்டிமேட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நீ என்னோட செயின் மேஜிக்ல மாட்டிக்கின. உன்னால அவ்வளோ சீக்கிரத்துல இங்கிலேருந்து தப்பிக்கவும் முடியாது. அப்படியா? நான் வந்து இதுல இருந்து வெளியில வரணும், அவ்வளவுதானே? சரி, நான் வந்து காட்டுறேன் என் கிட்ட எந்த அளவுக்கு திறமை இருக்குன்னு. திடீர்னு அவனுக்குள்ள இந்த பிளாக் கலர்ல ஆராஸ் எல்லாம் வெளியில வருமா. அவனோட லெவல் 1 ஸ்பெல்ல பார்த்து அவரு ரொம்ப ஷாக்கா வராரு. அந்த ஸ்பெல்லால இவரோட 9th கிரேட்ல இருக்க அந்த ஸ்பெல்ல அப்படியே உடைக்க முடியுது. இப்பயாச்சும் புரியுதா? நான் சொல்றதுல ஒரு மீனிங் இருக்கு. நான் சொல்றது எல்லாமே உண்மைதான். என்னால உங்களுக்கு உதவியா இருக்க முடியும். நீ வந்து எவ்வளவு தூரம் சொல்லும் போது நான் அந்த லெட்டரை வித்ரா பண்ணிக்கிறேன். அதே மாதிரி அதுக்கு மேல நீ எதுவும் கேட்க கூடாது, புரியுதா? கண்டிப்பா. எனக்கு வந்து அகாடமில ஒரு நிம்மதியான வாழ்க்கை வந்து வேணும். அதாவது போன வாழ்க்கையில எனக்கு அந்த மாதிரி விஷயங்கள் நடக்க கூடாது. ப்ராப்ளம் இல்லாம நான் ஜாலியா இருக்கணும். அவரும் ஒத்துக்கிறாரு. இந்த சைடு நம்ம பிரெயினை காட்டுறாங்க. அதாங்க நைட்டு ஜாலியா ஷாப்பிங்லாம் பண்ணிட்டு நானாக்காக ஏகப்பட்ட பொருள் எல்லாம் வாங்கிட்டு வருவான். இருக்கிற ஸ்ட்ரீட்டை பார்த்தா வெறிச்சோடி கிடக்குது. இதை பார்க்கும்போது அவளுக்கும் எதுவும் அவனுக்கு புரியல. இது இந்த ஸ்ட்ரீட் வந்து இந்த அளவுக்கு வெறிச்சோடி கிடக்குது. நம்ம எல்லாம் விஷயம் ஏற்பட்டதுல எதுக்கு இது வெறிச்சோடி இருக்கு? ஒரு சந்து கிட்ட அவன் போனவனே சொல்றான், நீ வந்து இங்கதான் இருக்குன்னு தெரியும், வெளியில வா. இந்த பர்சனை பார்த்து அவன் ரொம்ப ஷாக் ஆகுறான். அடுத்த செகண்டே அங்க பிரெயினுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. அந்த பொருள் எல்லாமே கீழே கிடக்குது. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவன் பார்த்தா நிம்மதியா கிளாஸ் டைம்ல தூங்கின இருக்கான். ஆல்ரெடி அவன் 30 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாத்தையுமே பார்த்துட்டான். இப்ப அவன் எல்லா விஷயத்தையும் திரும்பவும் பண்ற மாதிரி இருக்கு. படிக்கிறது இந்த விஷயம் யாருக்கு தான் பிடிக்காது. அது ரொம்ப அவனுக்கு போரிங்கா தெரியுது. அதனால கிளாஸ் டைம் அப்பவே அவன் வந்து வெளில போறான். திடீர்னு ஒரு சவுண்ட் கேக்குது. ஆமா, நீ வந்து எங்க போற? அதுக்குள்ளேயே நான் கிளாஸ் வந்து இன்னமும் முடியல. அதுவா? நான் பாத்ரூம்க்கு போறேன். நான் நீ போற இடம் வந்து பாத்ரூம்க்கு போற மாதிரி எதுவும் தெரியலையே. போய் தானே சொல்ற. வேற யாரும் இல்ல, அந்த ஐரனும் அந்த ஸ்வாடு பொண்ணும் தான். என்னப்பா ஸ்வாடு பொண்ணும் நீயும் ரொம்ப க்ளோஸ் ஆயிட்ட போல. ஹே, நீ வந்து போதும் அப்படியே டாபிக்கை சேஞ்ச் பண்றதுக்கு பார்க்காத. நான் என்ன விஷயத்த பத்தி பேசுறேன், நீ என்ன டாபிக்கை மாத்துற. ஆனா அதுக்குள்ள யாரோ ஒருத்தங்க வர மாதிரி இருக்கு. அது ஒரு 2 பேர் தான். அது வேற யாரும் இல்ல. இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ வந்து பேசியிருப்பாங்க 2 பிரின்ஸை பத்தி. அதாங்க நம்ம ஐரனோட பிரதரு, 3rd பிரின்ஸ், 4th பிரின்ஸ். அவங்க 2 பேரும் அவங்க வராங்க. பார்த்தோன்னே ஐரன் மரியாதை தரா. ஆனா ஐரனை அவங்க ஊழைக்கும் கண்டுக்கல. ஐரன், என்ன நீ ரொம்ப வாழ்ந்துட்ட, ஆனா இப்பவும் பாரு மாதிரி சின்ன புள்ளத்தனமா அங்கேயும் இங்கேயோ போய் ஜாலியா விளான்னு இருக்க. இன்னமும் கலாய்க்கிற விதமா அங்க வந்து அவளுக்கும் மரியாதை தரமா தான் பேசுறாங்க. ஹீரோவும் மரியாதை தரலான்னு போறதுக்குள்ளேயே ஹீரோ பார்த்தோன்னே அவங்களுக்கு தெரியுது, ஏய் இது வந்து நீ தானே, உன்னோட பர்ஃபார்மன்ஸை நான் பார்த்தேன், உன்னை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். அப்படி வந்து ஏதாச்சும் சோஷியல் கேதரிங் பண்ணா நீ வந்து கண்டிப்பா வரலாம். நான் வந்து உனக்காக காத்துன்னு இருப்பேன். இந்த டைம்ல நம்ம ஐரினை அவங்க சுத்தமா கண்டுக்கல. இப்படி இவங்க சொல்லிட்டு ஐரின் பக்கத்துலயும் அவங்க வராங்க. நீ வந்து வரக்கூடாது, புரியுதா? நான் உனக்கு அந்த அளவுக்கு டேலண்ட் இல்ல, உன்னோட தகுதி அது எங்க இருக்குன்னு தெரியணும். இப்படி சொல்லிட்டு அவங்க போறாங்களே. இதை பார்த்து அந்த ஸ்வாடு பொண்ணு ரொம்ப கஷ்டப்படுறா. அதான் இவங்க ரத்தத்தால சம்மந்தப்பட்டிருந்தாலும் உழைக்கும் இவங்களுக்குள்ள எந்த விதமான மரியாதையும் இல்ல. நம்ம ஐரினை யாருமே மதிக்கல. ஹீரோவும் சொல்றான், நல்லா அவங்கள பார்க்கும் போதே சொல்ல முடியுது, அவங்க வேணா பாக்குறதுக்கு உன்னோட ரிலேட்டிவ் மாதிரி தெரியலாம். கம்ப்ளீட்டா அவங்க பேசின விதம், அவங்க பழகின விதம் அது வந்து ஸ்டேஞ்சர் மாதிரி தான் அதிகமா உங்களுக்கு தெரியும். நான் இப்போ வாட்டரோ பிளட்டோ அந்த பொலிட்டிக்கல் பவர்னு வந்துட்டா அதுல யாரு டாப்பா இருக்காங்களோ அவங்களுக்கு தாங்க மரியாதை இருக்கும். அதனால ஹைனஸ், நீங்க வந்து இதை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க. உங்களோட வேலையை நீங்க தொடர்ந்து பண்ணுங்க, கண்டிப்பா விஷயங்கள் மாறும். இப்படி சொல்லிட்டு அவன் போயிடறானா. ஐரன் ரொம்ப வெக்கப்படுறான். சீன்ல அவன் வீட்டுக்கு வரான். அந்த குட்டி டிராகன் பொண்ணு அப்படியே தூங்கின்னு இருக்கான். இன்னமும் தெரியல, அங்க பிரெயினை காணோம். அதுக்கும் மேல கேலனையும் காணோம். ஆமா, 2 பேரும் எங்க தான் போனீங்க? அங்க கேலன் அங்கதான் இருக்கு. கேலனும் வந்து சொல்லுது, மாஸ்டர் நான் வந்து இங்கதான் இருக்கேன். என்ன விஷயம்? அதுவா, பிரெயினை வந்து ஆளை காணோம். அவன் எங்க போனான்னு தெரியல. எனக்காக அவனை தேட முடியுமா? நான் என்ன உங்களுக்கு நாய் மாதிரி தெரியலனா? நான் போய் வேற யாராச்சும் தேடுறதுக்கு சடனா ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு சென்ஸ் ஆகுது. ரத்தத்தோட ஒரு ஸ்மெல்லு தான் அது. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியல. நம்ம பிரெயின் வந்து பறந்து போய் விழுறான். அவனோட நிலைமைய ரொம்ப மோசமா இருக்கு. அவன் ஏமலையே கைய வைக்கிறதுக்கு பார்த்தா அவன் பண்ணது எதுவும் சரியில்லை. அதுதான் அவனோட கார்டியனா இருக்கிற நீ. அந்த நைட்டை வந்து நான் போட்டு தள்ளான்னு இருக்கேன். ஆனா உன்னை பார்க்கும் போதே தெரியுது எனக்கு வந்து அந்த அளவுக்கு எதுவும் பெருசா வராதுன்னு. சரி, உன்னை வந்து நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன்னு தெரியுமா? நான் அப்படியே வெட்டி போட்டு ஒரு டப்பால ரேப் பண்ணி அனுப்பி விடலான்னு இருக்கேன். அப்போதான் உன்னோட மாஸ்டருக்கு பயம்னா என்னன்னு தெரியும். நான் பயப்போல என்னையே தாக்கிட்டான். அதுக்கும் மேல எனக்கே பயத்தை காட்டினால அவன். இந்த வாட்டி அவன் காலிடா. இந்த வாட்டி நான் அவனை விட போதில்ல, பாத்துக்கோ. பிரெயினுக்கும் புரிஞ்சு போயிடுது. அவ்வளவுதான்,
என்னால எதுவுமே பண்ண முடியாதுன்னு. ஏன்னா நம்ம பிரெயினோட முகத்துல இருந்து காலு கை வரைக்கும் ஒரு இடமும் அப்படி அடிபட்டிருக்கு. பிரெயினோட காலு கையெல்லாம் வெட்டி போடலான்னு வராங்க. இங்கேயே இந்த எபிசோட முடியுது. ஸோ மறக்காம ஒரே ஒரு லைக்கு கீழே தட்டி விட்டுருங்க. ஏன்னா அப்பதான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். அதே டைம்ல இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட மான்வாக்குன்னு ஒரு சேனல் இருக்கு. அதை வந்து நீங்க பார்க்கலன்னா மறக்காம அதையும் செக் பண்ணுங்க. அதுல மான்வா கண்டென்ட் உங்களுக்கு எப்படி வேணுமோ கீழே கமெண்ட் ஒண்டி தட்டி விடுங்க. அதனால இந்த கண்டிப்பா நானே ஏத்து பண்றேன். அதே மாதிரி மறக்காம அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது வந்து மான்வாக்காக ஸ்பெசிஃபிக்கா உருவாக்குனது. ஸோ உங்களோட சப்போர்ட்டை அதுல கொடுப்பீங்கன்னு நம்புறேன். இதுல ஒரு பயங்கரமான மான்வா ஓடின்னு இருக்கு. அதை நீங்க பார்க்கலையா, அதை நீங்க மறக்காம பாருங்க. சைட்ல ஒரு பிளேலிஸ்டோட லிங்க்கும் சைட்ல ஒரு லோகோவும் தெரியும். அது நம்ம சேனல் தான், போய் அதுல செக் அவுட் பண்ணுங்க. நான் உங்களை அங்க சந்திக்கிறேன், இல்ல நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். அது வரைக்கும் சைனரா.